Hello aspirants, welcome to the Aptiv with AK YouTube channel. நம்ம இந்த சேனல்ல பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான அர்த்தமெட்டிக் சம்ஸை கான்செப்ட் மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிட்டு இதனால் நம்ம டைமை நிறைய சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம். இந்த டாப்பிக்கே நீங்கள் நிறைய பேர் ஃபார்முலாவுக்கு பயந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் கான்செப்ட் வைஸாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா நீங்கள் போட் அண்ட் ஸ்ட்ரீமில் ஸ்ட்ராங் ஆகலாம். நீங்கள் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் சூப்பராக பண்ணலாம். வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த டாப்பிக்கே நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் கற்றுக்கணும். போட் ஸ்பீட்னா என்ன, கரண்ட் ஸ்பீடு இல்லைன்னா ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம் என்ன, இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த சம் போட்டுடலாம். இதை பாருங்கள், நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஒரு போட் இருக்குது, இங்கே மேலேருந்து கீழே போகுது, கீழேருந்து மேலே போகுது. இந்த தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இப்போ தண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, போட் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி தண்ணி 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்களா, நீங்கள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு போனால் 2 சேர்ந்து போகுமா, அப்போ 2 ஸ்பீடும் சேர்த்து போகுமா, அதுதான் டவுன் ஸ்ட்ரீமு. 70 ரெண்டையும் சம் பண்ணிக்கும். இப்போ தண்ணி மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. இப்போ போட்டு இங்கேருந்து கீழேருந்து மேலே போகணும். இது 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் போக வேண்டிய போட்டு இந்த தண்ணி என்ன பண்ணால் 20 கிலோமீட்டர் பின்னாடி இழுத்து வந்துட்டுரும். அப்போ 30 கிலோமீட்டர் தான் ரீச் ஆகும். தண்ணியை எதிர்த்துட்டு போகிறதுனால 2 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 2 மைனஸ் பண்ணி போட்டால் நமக்கு அப் ஸ்ட்ரீமு. மேல் நோக்கி தண்ணிக்கு ஆப்போசிட்டாக போகிறதுனால அப் ஸ்ட்ரீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வருதா, தண்ணி ஸ்பீடோட சேர்ந்து வர்றதுனால டவுன் ஸ்ட்ரீம் 2 சேர்த்துக்கணும், சம் பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை 2 சம் பண்ணி போட்டால் டவுன் ஸ்ட்ரீமு, இதை 2 மைனஸ் பண்ணி போட்டாக்கல அப் ஸ்ட்ரீமு. தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அண்டு இதை 2 வச்சுட்டு இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இதை 2 சம் பண்ணுங்கள். டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் சம் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் போட் ஸ்பீடும், 2 மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணாக்கல உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கிடைச்சிரும். இது சும்மா பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு நம்ம சம்மில் தெளிவாக சொல்லி தந்துடுவோம். இவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த போட் ஸ்ட்ரீமு அண்டு டவுன் ஸ்ட்ரீம்னா அப் ஸ்ட்ரீம்னா தெரிஞ்சாச்சு. இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டிஎஸ்டி டிஸ்டன்ஸ் வேணால் இது 2 மல்டிப்ளை பண்ணணும், ஸ்பீடு வேணால் இது 2 டிவைட் பண்ணணும், டைம் வேணால் டி/s. இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் வச்சு நம்ம ஃபார்முலா ஈஸியாக போட்டுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அலாங் தி கரண்ட் அலாங் தி ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரீமு கூடயே சேர்ந்து போதா, அப்போ அது டவுன் ஸ்ட்ரீமு. எகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படின்னாக்கல இந்த மேலே போகும்போது தானே தண்ணிக்கு எதிராக போகுது, அது அலாங் த ஸ்ட்ரீம்னா டவுன் ஸ்ட்ரீமு. கொஸ்டினில் சம்டைம்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் சொல்ல மாட்டாங்க, அலாங் த ஸ்ட்ரீம் சொல்லியிருப்பாங்க. எகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படின்னாக்கல அப் ஸ்ட்ரீமு. இது ஒரு இன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போகலாம். இனிமேல் நீங்கள் போட் அண்ட் ஸ்ட்ரீம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனை வச்சு சம்ம சால்வ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேங்க் ப்ரிலிம்ஸ்லேயும் எஸ்எஸ்சி ரயில்வேல டயர் 1லையும் வரும். இதுக்கான டெஃபினேஷன்லாம் பார்த்தாச்சு. கிவன் டேட்டாவை எடுத்து எழுதலாம். ஸ்டில் இன் வாட்டர் அப்படின்னா போட்டோட ஸ்டில் இன் வாட்டர்னா போட் ஸ்பீடு 17.5 எடுத்து எழுதியாச்சு. கரண்ட் ஸ்பீடு 2.5 அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு இப்படி அப்வேரில் போனோம்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், டவுன் வேரில் வந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இந்த மெத்தடு. இப்போ இந்த 2 டேட்டா ஃபில் பண்ணியாச்சா, இது 2 சம் பண்ணால் 20. இதுதான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீமு. இதை 2 மைனஸ் பண்ணால் அப் ஸ்ட்ரீம். இதுலேருந்து இப்படி வரும்போது மைனஸ் பண்ணிக்கணும், இப்படி மேலே போகும்போது ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? 15. இதை மைனஸ் பண்ணால் 15. இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன? அப் ஸ்ட்ரீம். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 15. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு பேர் லைன் மெத்தட். இப்போ இந்த கொஸ்டினில் ஸ்ட்ரீமும் போட்டும் கொடுத்துருந்தாங்க, நம்ம அப் ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் கொடுத்துருந்தா ஸ்ட்ரீமும் போட்டும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடச்சிரும். 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணாக்கல உங்களுக்கு போட் ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 5/2 ஆன்சர் 2.5. சப்போஸ் போட் ஸ்பீடு கேட்டிருந்தாக்கல 2 சம் பண்ணால் 35, அதாவது டவுனையும் அப்பையும் சம் பண்ணால் 35 டிவைட் பை 2 17.5.
உங்களுக்கு போட்டோட ஸ்பீடு. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. நமக்கு வேற ஏதாச்சும் 2 வேல்யூ கிடைச்சா நம்ம எதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும், இந்த 2வது கொஸ்டினும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா, எந்த டேட்டா குடுத்தாலும் எந்த டேட்டா வேணாலும் ஃபில் பண்ணிடலாம். லெவல் 1, லெவல் 2 கொஸ்டினுக்கு. நம்ம இன்னும் பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்ச உடனே ஒரு 20, 25 கொஸ்டின் நம்ம பிராக்டிஸ் செஷன் குடுப்பேன். நீங்க ஒரு 50, 60 கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மெத்தட அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்ல ஈஸியா ஒரு 2 மார்க் வரையும் வாங்கிடலாம். 1 மார்க், 2 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். பிஓலலாம் 2 மார்க் வரும். உங்களுக்கு எஸ்எஸ்சி டயர் 2ல 2 மார்க் இருக்கும், 3 மார்க் இருக்கும். ஈஸியா வாங்கிடலாம். நம்ம லெவல் 2 கொஸ்டின்ல ஒரு சாம்பிள் பார்க்கலாம். வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இது வந்து லெவல் 2 கொஸ்டின். டயர் 2 இல்லைனா மெயின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி செஞ்ச சம்மு தான், அதோட சேர்ந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ரேஷன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் மெயின்ஸ் கொஸ்டின். எப்படின்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். போட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிப்போம் 17.5. கரண்ட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எடுத்துப்போம் 2.5. இது ரெண்டையும் சம் பண்ணால் டவுன் ஸ்ட்ரீமு 20. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அப் ஸ்ட்ரீம் 15. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா n கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்லையும் n கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லையும் போனாக்கல 7 மணி நேரம் ஆகுதான். இப்போ ஒரு ஃபார்முலா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தல, ஸ்பீடு டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு DST. அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணோம். n கிலோமீட்டரு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு? அப் ஸ்ட்ரீமில் போகிறாரு. அப்போ அதுக்கான டைம் கண்டுபிடிக்கணும்னா n டிவைடட் பை அதோட ஸ்பீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு T1 கிடைச்சிரும். இதோட டைம். அதே மாதிரி இதுக்கும் n கிலோமீட்டரு, அதோட ஸ்பீடு என்ன? டவுன் ஸ்ட்ரீமு 20. அப்போ இதோட டைம் கிடைச்சிரும். இந்த 2 டைமு சேர்ந்து டோட்டலாக 7 மணி நேரம். ஸோ 7. இப்போ இதை மினிமைஸ் பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் மேலுங்களையும் 4 பேருக்குங்க, இங்கே 3 பேருக்குன்னா இப்போ கீழே காமனாக 60 ஆயிடுச்சுங்களா? 60. மேலே இது 4n, இது 3n, 2 சம் பண்ணால் 7n ஈக்குவல் டு 7. இப்போ n ஈக்குவல் டு 60. இந்த 7 கேன்சல் ஆகிடும். இந்த 60 இந்த பக்கம் தான். n ஈக்குவல் டு 60. ஸோ என்னோட வேல்யூ 60. சம்டைம் என்ன பண்ணியிருப்பாங்க, n-க்கு பதிலாக n+5ன்னு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் கால்குலேஷன், அவ்வளோதான் வித்தியாசம். சிம்பிளாக இதை மட்டும் பண்ணால் ப்ரிலிம்ஸு, இதையும் சேர்ந்து பண்ணால் மெயின்ஸ் கொஸ்டின். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பயுமே இது மாதிரி டைரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது அது கிளர்க்லேயும் டயர் 1லேயும் வரும். நம்ம அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அது என்னவாகும்னா மெயின்ஸுக்கும் டயர் 2க்கும் அப்ளிகேபிள். இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கல டயர் 1, டயர் 2, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு அதாவது இதே மாதிரி சம்மு நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. நம்மளுடைய மெத்தட் உங்களுக்கு ஆப்ட் ஆகியிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஹோம் ஒர்க்கு. இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அதை இந்த செம்மை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமல் எப்படி கான்செப்ட்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்ப்போம். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து நான் நெக்ஸ்ட் பார்ட் கொடுத்துட்டே இருப்பேன். அண்டு இதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம கூடிய சீக்கிரம் கொண்டு வரேன். இது கான்செப்டை நல்லா உள்வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.